ப்ரூவ் பண்ணுன்னா ஏரோப்ளேன்ல உட்காந்து போறோம் சொல்லு. யாரு காப்பாத்துறான் சொல்லுங்க நீங்க. இந்த ட்ரெயின்ல கூட பஸ்னா கூட ஏதாவது ஆனா பிழைக்கலாம். இதுல வேற இந்த பிளேன்ல 10,000 ரூபா கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு அங்க போய் நின்று உட்கார்ந்த உடனே நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாங்கள் உங்களை கூட்டின்னு போய் கொண்டு பத்திரமா விடுவோம்னு சொல்ல மாட்டேங்கிறா. ஏதாவது ஆனால் இப்படி குதி இப்படி குதி, எங்க குதிக்கிறது? ராத்திரி நான் ஒரு 35 வருஷம் முன்னால முதல்ல சிங்கப்பூர் போனேன். இந்த மாதிரிலாம் அங்கெல்லாம் போனேன் இங்க போனேன்னு சொன்னாதான் மதுரையில கூப்பிடுவேன். அப்போ ராத்திரி 2 மணிக்கு பிளைட்டு. நம்ம தான் வெளியிலலாம் சாப்பிட மாட்டோமே. இதெல்லாம் முடிஞ்ச உடனே வண்டியை தள்ளிட்டு வரவளும் நின்ன ரொம்ப ஊர்வசி மாதிரி இருக்கா. தள்ளிட்டு போயிடலாம் போல இருக்கு. அவன் என்னை பார்த்தவன் இப்படி பார்த்தா, எடுத்த உடனே இதைத்தான் கொடுத்தா. என்னை இப்படி பார்த்த உடனே ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் ஒன்றும் வேணும். பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டா, நீங்க இதுக்கு சேர்த்தா சார் பணம் கட்டியிருக்கோம்னா. அதுக்கு இப்போ என்ன பண்ணணுங்கிற, உங்க ஷேரை வாங்கி இங்க தள்ளுங்க. இது குடிக்கிறத விட மோசம்டான்னு. ராத்திரி 2:30 மணி குடுக்கறதெல்லாம் சாப்பிட்றான். இது நான் கேட்டேன், எப்படிடா இறங்கிறது உனக்குன்னு. சார் நம்ம இறங்கிறது நிச்சயம் இல்லை, இறக்கிடுவோன்ட்டான்.